அது போல நான் ஒன்று பண்ணிட்டேன், நீ பண்ணல. ஆ 2 பாட்டிலையும் ஒரே டைம் வச்சு குடிக்குதா? 2 பாட்டிலையும் வாயில கொள்ளும். நான் குடிக்கிறேன். ஆ சரியா? நேரு நான் மீன் சாப்பிட்டேன்ட்டு நீ ரிஸ்க் எடுக்காத. ஐயோ அதான்டா சரி. அடுத்து நான் அந்த தலை சாப்பிட போனேன்ப்பா. நீ என்ன பண்ணுவ? ஃபுல் பாட்டில் குடிக்குதா? மீனை வித்து ஒயினே இதோட ரம்ம வச்சு ஒரு சாத்துறான். இன்னைக்கு ஒரு காட்ட போகிறோம். ஏன் வச்சுட்டா மீன் அழைச்ச போட்டால் வேலை செய்வோம் குடியா? என்ன அதுக்குள்ளே போட போகிறா? ஆமாம், ஏன்னா போய் போட்டு தொலை. நானா இரியா வரா. அப்பா போய்விடா, நான் வேலை சரிண்ணே. இது பார், மீன் ஆஞ்சு மசாலாவை போட்டேன். நானே எறும்பா இதுனா ஏன் வந்துட்டேன். ஒன்று விட்டு அந்த அடுப்பத்தையா உட்காந்துங்கிறா. என்ன அடுப்பத்துக்கா? பத்தோய் வெங்காயம் வெட்டுறதுல எங்களுக்கு 2 நிமிஷம் வேலை. பக்கத்தில் கொள்ளி இருக்கு, சத்தில் மச்சான் 10 வைக்கிறது. சட்டம் 10 வச்சு சாப்பிட்டு கிளம்பி போயினே இருக்கணும். யோ என்ன மேலே போடுறா? அடுப்பை 10 வையா, நெருப்பை தூக்கி. யோ சைடில் பார்த்துக்க. சுடுதவங்க இப்போதான் வரவுங்க 10 வையா, வேலை காட்டுற அப்படியே. ஒரு வேலை சொன்னா செய்யுது கிடையாது. ஓ அடுப்பை கொளுத்தியானா புகையை வச்சிட்றா. நீ உன்னதையும் வேலைக்கு ஆக மாட்டேன் போல இது. செட்டிநாடு சமையல்னா அதான் ஏன் சாம்பல் படிச்சாதான் செட்டிநாடு சமையல். அண்ணா தெரியாது அவனுக்கு? மசாலா போட்டால் மட்டும் பத்தாது, லைட்டாக அதில் சாம்பலும் இருக்கணும், அடுப்பு கறி எல்லாம் போடணும். ரேஷன் கல்ல வாங்கின பாமாயிலே அதான் வீட்டுல இருந்து சுட்டுன்னு வந்த வடவம். கொட்டை இல்லாத புளி தண்ணி. நாலா பொழுத கத்திரிக்காய். நாங்கள் மீன் குழம்பு வச்சோம்னா சும்மா பக்கத்தூர் வரைக்கும் மணக்கும். அதனால தான் கொல்லி உள்ள வந்து வைக்கிறோம், யாருக்கும் தெரியாமல். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், எங்கே இருக்கிற கொல்லியில் வேலை செய்கிறவங்க பூரா பேர் இங்கே வந்துடுவாங்க. மாம்சம் அந்த ரம்மா கொஞ்சம் எடு. பகல் தானே இதை எடுத்துக்க. எட்டனா எடுக்க மாட்டேனா, எடு. யோ புரியாமா? மிளகாத்தூள் ரம்மியும் ஊற்றி மீனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருவோம். எப்படி திரும்ப பார்த்தியா? ஐயோ அப்படியே வச்சா ஊற்றிக்கிட்டாப்பா. எதுலையுமே உஷாராக இருக்கணும். இன்னொரு கட்டை அந்த கட்டை இருக்கும்.
மசாலா ரொம்ப மிக்ஸ் பண்ணி வச்ச மீனை உள்ள போடுறேன். இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்கள் உலகத்தில் வேற எந்த மூலையிலையும் பார்த்துருக்க முடியாது. ஏய் அச்சிச்சியா பா சரக்கு போனோம் கிளாஸ்லையா? இல்லை எப்படி குடி அன்றைக்கி எப்படி குடிச்சா? அன்னைக்கு கவர் இருந்தது, நீ ஒன்றுமே இல்லையா? சாப்பிட்டியா? நீ சாப்பிட்ற நான் சாப்பிடுவேன். சரக்கு போட்டால் தான் நல்லா சாப்பிட முடியும். இன்னும் நம்ம சாப்பிட்றதே சரக்கடிக்கு தான். சரக்கு தான் முக்கியம். சாப்பிட்லாம் அப்புறம் தான். தண்ணி ஊற்றுறேன். ஊற்றியா இந்த காட்டு எல்லாம் ஊற்றிட்டு போகிறேன். மிக்ஸ் பண்ணி அடியே போகும்பா. நிறைய சரக்கு கொஞ்சோண்டு தண்ணி தான் ஊற்றணும். அம்மா அது நான் அப்படியே குடிக்க வந்துட்டேனே. உங்களோட சட்டை எனக்கு பயமாக இருக்குது. 2 பேரை கூட்டு வரேன். எனக்கு கொல்லி என்ன வேலை செய்கிறாங்களா பாரு. மணி என்ன அது? மணி 3 மணி தான் அன்றைக்கி வருவாங்க. சாப்பாடு எப்படி சாப்பிடுறது மச்சான்? இந்த மீன் அப்படியே முள்ளோட சாப்பிட்றானே. சாப்பிட முள்ளோட எப்படி சாப்பிடுவேன்? முள்ளோட சாப்பிட்டுனா நீ சாப்பிடு. என்ன சொல்கிறேன் இதை உங்களோட சாப்பிடுன்னு சொன்னல. உங்களோட சாப்பிட்டு சப்போஸ் தொண்டையில் அடிச்சிச்சுன்னா வெள்ளை சாதத்தை வந்து சின்ன வயசுலேருந்து முள்ளு அடிச்சிங்கன்னா சின்ன வயசுலேருந்து வெள்ளை சாதத்தை சாப்பிட்டு உள்ள அமுக்குன்னா போயிடும். சொல்கிறேன் புரியுது தானே? சின்ன வயசுல முள்ளு அடிச்சிச்சுன்னா தொண்டையில் புரியுதா? அம்மா வீட்டில் வந்து கொடுப்பாங்க. என்னது அது பெருசாகுதா? பெருசாக இருந்தாலும் உள்ள போயிடுச்சு. இருக்கா? நூன் சாப்பிட்டு காமிட்டவா? தலை சாப்பிடுவா? நீ சாப்பிட்டு தேவல. அது போல நான் ஒன்று பண்ணிட்டேன், நீ பண்ணல. 2 பாட்டிலையும் ஒரே டைம் வச்சு குடிக்குதா? 2 பாட்டிலையும் வாயில கொள்ளும். நான் குடிக்கிறேன். சரியா? நான் மீன் சாப்பிட்டேன்ட்டு நீ ரிஸ்க் எடுக்காத. ஐயோ அதான்டா சரி. அடுத்து நான் அந்த தலை சாப்பிட போனேன்ப்பா. நீ என்ன பண்ணுவ? ஃபுல் பாட்டில் குடிக்குதா மச்சான்? நம்ம அப்படிங்கிற இப்படின்ற சரியா 2 பாட்டில் ஒன்றா குடிக்கிறேன்ல. இனிமேல் சாப்பிட பார்ப்போமா? சாப்பிடு. இன்னத்தை சாப்பிட்றோம். சாப்பிட்றக்கே விடக்கூடாது. என்னது? நல்ல சாப்பிட்டாக்கே விடக்கூடாது. சரி சாப்பிடு. பார்த்துக்க, நல்லா பார்த்துக்கிறேன். கீழே வந்துச்சா? நீ சாப்பிடுவோம். என்ன சாப்பிட்ற?
நான் சாப்பிட்றேன் பாருப்பா அண்ணா உன்னை விட அதிகமாக சாப்பிட்டேன். ம் அவங்கெல்லாம் சாப்பாடை ஒன்றும் பிடிக்கூடாதான் அப்புறம் ஏன் யானைக்கு புண்டை பிடிச்சி தராங்க? யானை அது பிடிக்கலாம். நீ யானை நீ சொன்ன மாதிரி ஒரு குட்டி நீர் அந்தண்டா நீ. இதோ பாரு சிந்தாமல் இருக்குன்னா இப்படி தான் சாப்பிட்ணும். எங்க இதில் எனக்கு ரோண்டு சோறு இருக்குது. யானைக்கு வணக்கம். யானை சொன்ன எட்டது உனக்கு. ம் சாப்பிட்டு மச்சான். இவ்வளோ சாப்பிட்றியா? இப்போதான் இந்தா ஐயோ ஐயோ யானை பல்லு உனக்கு விட்டுத்தாரா. போதான் போதும் அப்படியா? நான் தான் போதும் சாப்பிட முடியலன்னு அப்பயே சொல்லிட்டேனே. இல்லை மச்சான், இந்த மீன் குழம்புனாலே அதெல்லாம் போயினே இருக்குது. அது மாதிரி உள்ள மீன் குழம்புனாலே அது மாதிரி சாப்பிட தான் தோணுதா காசி. சாப்பாடு வேணாம்னு தோண மாதிரி. சரி ஃபுல்லாக சாப்பிட்டியா? நல்லா சாப்பாடு ஆயிடுத்து. உனக்கு போகுதுன்னா நீ விட்டுரு. எனக்கு போதும். இது சாப்பிட்டு தான் நான் வருவேன் இன்னைக்கு. ஏன்னா எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுது. இன்னைக்கு நீ சாப்பிட்டுக்க.